தாம்பரத்தில் 1 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். தாம்பரம் தொகுதி செம்பாக்கம் பகுதியில் தேர்தல் பறக்கும்படை சோதனையின் போது ஒரு வேனில் 1 கோடிக்கும் அதிகமான பணம் கட்டுக்கட்டாக கைப்பற்றப்பட்டது. தாம்பரத்தில் 1 கோடியே 2 லட்சம் பணத்தை வாகன சோதனையின் போது தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். தாம்பரம் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் முரளி விசாரணைக்கு பின்னர் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பிடிப்பட்ட பணம் மற்றும் கொண்டு சென்ற இருவரையும் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தாம்பரம் தொகுதி செம்பாக்கம் பகுதியில் தேர்தல் பறக்கும்படை அலுவலர் தினேஷ் தலைமையில் போலீசார் துணையுடன் வாகன சோதனை செய்தபோது மூடப்பட்ட வேனில் 1 கோடியே 2,60,717 ரூபாய் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்றது தெரியவந்தது. அதனை தாம்பரம் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் கோட்டாட்சியர் முரளி, தாம்பரம் வட்டாட்சியர் நடராஜன் காவல் அதிகாரிகள் முன்பாக பணம் குறித்து விசாரித்த போது உரிய ஆவணமின்றி ராஜேஷ் கபிலன் ஆகிய இருவர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் போலீசார் பாதுகாப்பும் இல்லாமல் தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கும்போது கொண்டு சென்றது தெரிய வந்தது. பணத்தை முழுவதும் பறிமுதல் செய்த நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்து அவர்களிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த பணம் டாஸ்மாக் கடைகளின் வசூலானதை அம்பத்தூரில் உள்ள பணம் வசூல் செய்யும் நிறுவனத்திற்கு கொண்டு சென்றதாக பிடிபட்டவர்கள் தெரிவித்தாலும் உரிய ஆவணங்கள் இல்லை என நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.